இன்று சித்திரை 10. இன்றைக்கி என்ன வீடியோனா, காலையிலே வயலுக்கு வந்தாச்சு. சோளத்துக்கு வந்து பாலினேஷன் பண்ண போகிறோம், அதாவது மகரந்த சேர்க்கை. அந்த பூவில் இருக்கிற பவுடர் மாதிரி இருக்கிற மகரந்தம் அந்த சோளத்தோட முடியில் பட்டுச்சுன்னா சோளம் வந்து நெருக்க மணி வைக்கும். அதுக்காக தான் இது பண்ணுறது. இதை இப்படி தான் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி பண்ணக்கூடாது. ஒரு குச்சியில் வந்து காட்டன் துணியோ இல்லை காட்டனையோ சுற்றிக்கிட்டு அதை வந்து அந்த பூவில் உரசி சோளத்தில் வைக்கணும். அதுதான் கரெக்டான ப்ராசஸ். எங்களுக்கு இது ஈஸியாக இருக்கிறதுனால நாங்கள் இது மாதிரி செஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் சோளத்தை வந்து நெருக்க போடுவாங்க. நெருக்க போட்டிருந்தோம்னா நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது காற்றுல தானாகவே அடுத்தடுத்த செடிக்கு பறந்து போய்கிட்டே இருக்கும். இதை போட்டிருக்கோம் பாருங்கள். இதுக்கெலாம் வந்து அந்த மாதிரி பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கரையோரத்தில் போட்டிருந்தது. கரையோரத்தில் போட்டிருந்தோம்னா அது வந்து நெருக்க மணி வைக்காது. அந்த மாதிரி சோளக்கருதும் சின்னதாகவே இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் கருது பெருசாக இருக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. இந்த பொடலங்கொடிக்கெலாம் நம்ம இன்னும் டொயின் கட்டி கூட சப்போர்ட் பண்ணல. ஆனால் அது காய்க்கிறது காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. அது என்ன காய்ச்சாலும் அது லைட்டாக கசப்பு தன்மை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்றோம் தான். பாவக்காய் கசப்பு கூட சாப்பிட்றலாம். ஆனால் இதோட கசப்பு வித்தியாசமாக இருக்குது. காது வரைக்கும் நமக்கு கசப்பு தெரியும். நானும் அவங்கள மாதிரி பண்ணி பார்த்தேன். அவங்க அளவுக்குலாம் நம்மளால் பண்ண முடியாது. எல்லாம் நம்ம கையிலே ஒட்டிக்கிச்சு. அப்புறம் அந்த பாவக்கொடிலாம் நிறையா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு டொயின் கட்டணும். இன்றைக்கி பறித்த காய்கறி உள்ளதான். இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பேன்.